ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஸ்பெஷல் என்னென்னா சிம்பிளான சேனக்கிழங்கு வறுவல். சேனக்கிழங்கை வாங்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். இதுக்கு சுடுதண்ணியில் தான் நம்ம வாஷ் பண்ணோம், இல்லைன்னா கையை அரிக்கும். சுடுதண்ணியில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுருங்க. உப்பு, கல் உப்பு, அது ஒரு கை போடுங்க. போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும். இதை இங்கிலீஷில் யாம் அப்படிம்பாங்க. இந்த கிழங்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்டுருங்க. ரொம்ப நேரம் வச்சுருக்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போ தண்ணி நல்லா வடிஞ்சிடணும். எடுக்கும் போதே இந்த மாதிரி தண்ணியை வடித்து எடுத்துருங்க. நல்லா ட்ரை ஆகிட்டு அடுத்து இதில் ஒரு டீஸ்பூன் இல்லை 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள் போடுங்க. சால்ட்டு ஒரு டீஸ்பூன் போடுங்க. ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க, கம்மியாக போடுங்க. டேஸ்ட்டு பார்த்ததுக்கப்புறம் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக கொத்தமல்லி தூள், கொஞ்சமாக சீரகம் சோம்புத்தூள். இதெல்லாம் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டு வரும். உங்கள்கிட்ட அரிசி மாவு இருந்தாலும் அது ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வச்சா போதும். அப்போ தான் நல்லா அந்த டேஸ்ட்டு வரும். அந்த மசாலா எல்லாம் அதில் சேனக்கிழங்குல நல்லா ஊறி வரும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிடுங்க. 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலை போடுங்க. இதெல்லாம் பொரியட்டும். இப்போ இந்த சேனக்கிழங்கை போட்டுடலாம். ஒரு கிளறுங்க. இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் லெமன் ரைஸுக்கெல்லாம். லெமன் ரைஸ், தக்காளி ரைஸ், நீங்கள் இது 2 பண்ணுனா இந்த சேனக்கிழங்கு இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளான மெத்தடு தான், ஆனால் டேஸ்டியான மெத்தடு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.